மாசி கருவாடு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மாசியை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. நைஸாக அரைக்கக்கூடாது, இது ஒரு கோர்ஸாக தேங்காய் துருவல் மாதிரி. ஒரு 20 பல்லு பூண்டு, ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருவோம். கருவேப்பிலை, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு. ஸ்ரீலங்காவில் தான் இந்த டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த மாசி இல்லாத சமையலே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மாசியோட யூஸஸ் வந்து அங்கே ரொம்ப அதிகம். 150 கிராம் தக்காளி. இந்த மாசியோட குவான்டிட்டி கம்மியாகவும் வெங்காயம் தக்காளி தான் அதிகமாகவும் இதில் இருக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம மாசியை போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மாசி நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம். மாசி தொக்கு ரெடி ஆயிடுச்சு.